ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம். ஸோ அந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்த அளவுகளை வந்து எப்படி நம்ம கிளாத்தில் போடணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுனுடைய மேல் பார்ட் வந்து வெட்ட போகிறோம். ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3.5 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். பட் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. நான் பெரியவங்கிறதுனால 3.5 மீட்டர் எடுத்திருந்தேன். ஸோ எவ்வளோ தேவைப்படுமோ நான் அவ்வளோ எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து இதே மாதிரி மடிப்பில் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் அந்த மடிப்பை நான் மாற்றவே இல்லை. நான் வந்து இதே பொசிஷனில் தான் போட்டு வெட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலேயும் கீழேயுமா இருக்குது. ஸோ வந்து அந்த கரைப்பக்கத்தை வந்து நான் சரிசமமாக இப்படி இறக்கிக்கிறேன். இறக்கிட்டு இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா 2 கிளாத்தாக இருக்குது. இதை வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். சும்மா இப்படி மடித்து விட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாக 4 பக்கம் கிடைக்கும். 1 2 இதில் வந்து 2 இருக்குது. ஸோ 4 பக்கம் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம மடித்து போடணும். கவுனுக்கு மேல் பார்ட் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் மடித்து போடணும். மேலே கீழே துணி இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பொண்ணோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அளவு சேர்த்ததுக்கப்புறம், அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அளவு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26 இன்ச் இருக்குது. 26 இன்ச்சு இது 4 துணி இருக்கிறதுனால நான் 4ஆல் வகுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வருது. 6.5யோட நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா நான் எப்பொழுதுமே எல்லாருக்குமே 2 இன்ச் விடுவேன் தையலுக்கு. ஸோ 6.5யோட நம்ம 2 இன்ச் சேர்க்கும் போது 8.5 இன்ச் வருது. 8.5 இன்ச் இந்த பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். தாராளமாக 9.5 இன்ச் இருக்குது. நீங்கள் எப்போதுமே இங்கே எக்ஸஸாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா திரும்பி நம்ம அளவு போட்டுட்டு திருப்பி மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் போட போகிறேன். எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னுயரம், உடம்பு அகலம் நம்ம அதுக்கு தக்கன பார்த்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னுயரம் தான் போட போகிறோம். முன்னுயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் 9 இருக்குது. ஸோ 9ல் கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும், மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதேமாதிரி போட்டுக்கணும். 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் தையலுக்காக விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் தையலுக்காக போட்டுட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 இன்ச் வருது. ஸோ 9 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுட்டு ஷோல்டருக்காக ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விடுறோம். ஓகேவா? இப்போ முன்னுயரம் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இன்ச் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து கரெக்டாக 4 இன்ச் போடுறோம். இங்கே எக்ஸ்ட்ரா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ தையலுக்காக விட்டுக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. நல்லா தைக்க தெரியும் அப்படின்னா 1/4 இன்ச் விட்டுக்கோங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் 4 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 2 இன்ச் வருது. 2 இன்ச் வச்சுட்டு இது தையலுக்காக இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் விடுறோம். அப்போ கழுத்தகலம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 இன்ச் தான் வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் மார்க் பண்ணணும். பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து தைக்கிறதுனால நம்ம இதே மாதிரி தைச்சோம்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஷோல்டர் வந்து 2 இன்ச் இருக்குது. இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முன்கழுத்து வந்து 3.5 இன்ச் இருக்குது. ஸோ 3.5 இன்ச்சுக்குனா நம்ம வந்து 3.25 இன்ச் மார்க் பண்ணிட்டோம்னா தையல் போடும்பொழுது நம்மளுக்கு கரெக்டாக 3.5 இன்ச் கிடச்சிடும். இப்போ வந்து நெக்கை நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். இதுக்கு ரொம்ப டீப்பாகவும் இல்லாமல் நார்மலாக ஒரு நெக் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் உயரம் வந்து நம்ம 5 இன்ச் எடுத்திருக்கோம். ஸோ நெக்குக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் 5 இன்ச்சுங்கும் போது நம்ம 5 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டோம்னா 5.25 இன்ச் ஆகிடும். அதனால் 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோன்னு சொன்னால் நம்மளுக்கு தையல் போடும்பொழுது கரெக்டாக 5 இன்ச்சுக்கு கிடைக்கும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இங்கே உள்ளதுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களாக இருந்தால் 1.5 இன்ச் போட்டுக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 1 இன்ச் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ கிளாஸ்க்காக தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இதை கரெக்டாக இதுக்கிட்ட வச்சுட்டு நம்ம பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய உடம்பு அகலம் ஃபிட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சில் 4ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு 6 இன்ச் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த உடம்புடைய ஃபிட்டிங். ஸோ 6 இன்ச் இங்கே போட்டாச்சு. இது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா தையலுக்காக
2 இன்ச் போட்டிருக்கோம். இது 1.5 இன்ச்சும் விடலாம். நான் வந்து எப்போதுமே கொஞ்சம் சைடில் நல்லா மடித்து தைக்கிறதுனால நான் 2 இன்ச் விட்டுக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம் ஹோல் சுற்றளவு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நம்மளுடைய ஆம் ஹோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வந்துச்சு. அதை வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம். அப்போ 6 இன்ச் வருது. 6 இன்ச் வந்து இங்கே கிடைக்குதாங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்படியே டேப்பை வச்சு கரெக்ட் பண்ணிட்டு போனோம்னா கரெக்டாக பாருங்கள் 6 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம ஆம் ஹோல் உயரம் எடுத்து நம்ம ஆம் ஹோல் இது ஃபிட்டிங் போடும்பொழுது கரெக்டாக 6 இன்ச் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் இங்கே 6 இன்ச்சு இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நான் எடுக்கிறேன், இங்கே எனக்கு 6 இன்ச் காமிச்சிச்சுன்னா நான் கொஞ்சமாக லைட்டாக கோடை மேலே தூக்கி போட்டு நான் கரெக்ட் பண்ணி 6 இன்ச்சுக்கு நான் கொண்டுட்டு வரணும். அப்போ தான் கரெக்டாக ஆம் ஹோல் வந்து ஃபிட்டிங்காக உட்காரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பகலம் எடுக்க போகிறோம். இடுப்பகலம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்பொழுது 21 இருந்துச்சு. அதோட நம்ம 2.5 இன்ச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா 23.5 இன்ச் இருக்குது. 4ஆல் வகுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 5.8 வருது. ஸோ கரெக்டாக நான் 5.8 போட்டுக்கிறேன். டாட்டுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தையலுக்காக 2 இன்ச். ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஜாயின் பண்ணிட்டோன்னா இதுதான் வந்து கவுனுடைய மேல் பார்ட் அளவுகள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் எதுவும் இதுக்கு உள்ள ஷோல்டர் இது பண்ணணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு தான் இந்த உள்வெட்டுலாம் போடுவாங்க. நம்ம கவுனுக்கு வந்து நான் இது வரைக்கும் சரி நான் உள்வெட்டுலாம் போட்டதே கிடையாது. ஏன்னா இதே வந்து கரெக்டாக தான் இருக்கும். கவுனுங்கிறது மெத்தட் வெட்டுறது வேறு, ப்ளவுஸுங்கிறது மெத்தட் வெட்டுறது வேறு. ஸோ இதுதான் கவுனுடைய மேல் பார்ட். ஓகேவா? இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சைடையும் கட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு கட் ஒன்று கொடுத்துக்கலாம். ஏன்னா பேக் நெக் வந்து நம்ம பின்னாடி வேறு அளவு போடுவோம். ஸோ அதையும் எப்படின்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு அகலம் கிட்ட நம்ம ஒரு ஃபிட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதை இப்படி பிடிச்சிட்டு ஒரு அர்க்கத் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.